விஜயினுடைய 2வது மாநாடு மதுரையில வெகு சிறப்பா நடந்து முடிஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மாநாட்டுக்கு எகெயின்ஸ்டா பலர் எழும்பியிருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு எதிரா, விஜய்க்கு எகெயின்ஸ்டா பல பொலிட்டீஷியன்ஸ் டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், இன்னும் பலர் வயித்தெரிச்சல்ல கத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி திருமாவளவன் தன்னுடைய வயித்தெரிச்சல் தாங்க முடியாம பேசின விஷயங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த விஜயினுடைய மாநாட்டில் வெறும் கூச்சலும் ஆரவாரமும் மட்டும்தான் இருந்துச்சு. விஜய் எந்தவித கிளாரிட்டியாகவும் பேசல. விஜய் தன்னுடைய மாநாட்டில் எந்த செயல் திட்டத்தை பற்றியும் பேசல. அவர் அறிவுபூர்வமாக எதுவுமே பேசல. எந்த கொள்கையையும் பேசல அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயனுடைய பேச்சு ரொம்பவே ஃப்ளாட்டா ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திருமாவளவன் அண்ணன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 2024வது வருஷம் அக்டோபர் 2ல் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தீங்க. மதுவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எப்படி ஏடிஎம்கே டாஸ்மார்க் நடத்தின கடைகளை காட்டிலும் பல மடங்கு தெருவுக்கு தெரு கடைகளை கூட்டின டிஎம்கே கூட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு மதுவுக்கு எதிர்ப்பாக நீங்கள் போராட்டம் நடத்துனீங்க. இது எவ்வளவு மோசமான விஷயம். மக்களை எல்லாம் பிரெயின் வாஷ் செய்கிறீங்க. நீங்கள் ஏதோ மதுவுக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் கூட்டணியில் நீங்கள் இருந்து நீங்கள் ஏதோ அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியும் அந்த போராட்டத்தை நீங்கள் வெளிப்படுத்துனீங்க. நீங்கள் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரே பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னு பார்த்த மக்கள் அனைவருக்கும் இது தெரியும். அது மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே முன்னிறுத்தி அது மூலியமா ஆதாயத்தை சம்பாதிச்சு பேரும் புகழும் அடையிறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்குது. விஜய் அவர் சம்பாத்தியத்தெல்லாம் விட்டுட்டு, அவருடைய பாப்புலாரிட்டி எல்லாம் விட்டுட்டு, மக்களுக்காக நான் ஏதாவது செய்ய போகிறேன், நன்மை செய்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவர் உள்ளே வந்திருக்காரு. இப்படிப்பட்ட நல்லவர்கிட்ட நீங்கள் தவறாக நீங்கள் விமர்சனம் செய்கிறது உங்களை நெகட்டிவாக தான் காட்டுதே தவிர உங்களை உயர்த்தி காட்டாது அப்படின்றது தான் உண்மை. மேலும் விஜய் விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் யுவர் ஜெயஸ்.